விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. இன்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடிய ஒரு ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ 6 உலக கிண்ணங்களிலே விளையாடி இருக்கிறார். 6 உலக கிண்ணங்களில் விளையாடியும் போர்த்துக்கல் அணியை சாம்பியன் மகுடம் ஏற்க முடியாத அளவிற்கு, சாம்பியன் ஆக்க முடியாத அளவிற்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ வேதனையோடு களம் விட்டு அகன்றிருக்கிறார். மெஸ்ஸிக்கு கால்பந்து உலக கிண்ணம் கிடைத்தது. 24 ஆண்டுகளுக்கு பின்னர் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் உலக கிண்ணத்தை ஏந்தினார். ஆனால் மிக நீண்ட காலமாக 6 உலக கிண்ணங்கள் 24 ஆண்டுகளாக விளையாடி வருகின்ற மெஸ்ஸி, அதே போன்று ரொனால்டோ, இவர்கள் காலத்திலே மெஸ்ஸிக்கு கிடைத்தது ரொனால்டோவிற்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்லி ரசிகர்கள் அங்கலாய்க்கிறார்கள் என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்கது. போர்த்துக்கல் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே மிகச்சிறந்த வகையிலே ரொனால்டோவும் விளையாடியிருந்தார், போர்த்துக்கலும் விளையாடி இருந்தது. ஆனால் போட்டியை வெல்ல முடிகின்ற அளவிற்கு இவர்கள் விளையாடி இருக்கவில்லை. இறுதியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருந்தது. போர்த்துக்கலினுடைய பயணம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஸ்பெயின் அணி காலிறுதி ஆட்டத்துக்கு தேர்வாகி இருக்கிறது. போர்த்துக்கல் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மிக பெருத்த ஒரு வேதனையோடு சர்வதேச கால்பந்து வாழ்க்கைக்கு இப்போதைய நிலையில் இவர் விடை கொடுத்திருக்கிறார். இதே நேரத்தில் மறுபுறத்திலே பெல்ஜியம் மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெல்ஜியம் அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். மிகச் சிறந்த வகையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே போட்டியை நடத்துகின்ற நாடு மெக்சிகோ வெளியேறியிருந்தது, கனடா வெளியேறியிருந்தது, அமெரிக்கா மட்டுமே தான் இருந்த நிலையில் இப்போது அமெரிக்காவும் வெளியேறி இருக்கிறது. போட்டியை நடத்துகின்ற நாடுகளாக இருக்கின்ற இந்த 3 நாடுகளும் இப்போதைய நிலையில் வெளியேற்றப்பட்டிருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆகவே காலிறுதி ஆட்டங்களுக்கான அணிகள் ஓரளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இன்றைய நாளோடு காலிறுதிக்கு இன்னும் 2 அணிகள் சென்று சேர்ந்திருக்கின்றன. ஒன்று பெல்ஜியம், மற்றது ஸ்பெயின் ஆகிய அணிகள் ஐரோப்பிய கால்பந்து உலகிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற 2 அணிகள். ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 1-0 என்று சொல்லி ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருந்தது. அதே போன்று பெல்ஜியம் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 4-1 என்கின்ற அடிப்படையில் பெல்ஜியம் அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. அர்ஜென்டினா மற்றும் எகிப்து அணிகள் விளையாடுகின்ற போட்டி இன்று இரவு 9:30 இருக்கிறது. இந்திய நேரப்படி 9:30 சுவிட்சர்லாந்து கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டி அதிகாலை 1:30 அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இன்றைய போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகள் காலிறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெறும். காலிறுதி ஆட்டத்தில் ஒன்றை தங்களுக்கு இடையில் மோதுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.